இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இந்த வேளையிலே நான் உங்களுக்கு இந்த நாளிலே இயேசு மீது வைக்கின்ற விசுவாசம், நம்பிக்கையை பற்றிய முக்கியத்துவங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறைவார்த்தையின் அடிப்படையிலே கடவுள் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் வழியாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தையின் வழியாக மக்களை எவ்வாறு விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே உயிர்ப்பிக்க செய்தார், நம்பிக்கையிலே அவர்களை வளர்த்தார் என்பதும் அதை இந்த சில உவமையின் வாயிலாகவும் சில அற்புதங்கள் வழியாகவும் உங்களோடு நான் எடுத்து காட்ட விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: கடவுள் மனிதர்களால் முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும். கடவுளால் எல்லாம் முடியும் என்று இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி பார்த்து சொல்கின்றார். நம் கடவுளால் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கடவுள் செய்து முடிப்பார் என்ற உறுதியை மக்களுக்கு இயேசு எடுத்து கூறுகின்றார். அதற்கு உதாரணமாக நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே, அவர் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தலைப்பே இரத்தப்போக்குள்ள பெண் மற்றும் சிறுமி உயிர் பெற்றெழுதல். இரண்டு நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறுகின்றது. கடவுள் இயேசு அவர் அந்த ஊருக்கு போகின்றார். அதில் குறிப்பாக சொல்ல, இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு இருந்த அவரை காத்திருந்தார்கள், திரளானவரை காத்திருந்தார்கள், அவரை வரவேற்றனர். அப்பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயீர். அவர் இயேசுடன் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். ஏனெனில் 12 வயதுடைய அவருடைய ஒரே மகள் சாகும் தருவாயில் இருந்தார். யாயிறு என்கின்ற தொழுகை கூட தலைவர் இயேசு அந்த கப்பர்நகூம் அந்த ஊருக்கு போகின்றார். அவர் காலிலே விழுந்து, கடவுளே, இயேசுவே, கண்டிப்பாக என் வீட்டிற்கு வர வேண்டும், நீர் என் வீட்டிற்கு என் மகளை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொள்கின்றார். அவருடைய விசுவாசம் கடவுளை வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும். கடவுள் என் வீட்டிற்கு என் மகள் அங்கு சுகவீனமாக இருக்கின்றாள், என் மகளை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வர, ஒருவேளை அந்த மகள் நடக்கும் வாயிலாக நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அந்த மகள் தூக்கி கொண்டாவது வந்திருப்பான். ஆனால் அந்த மகள் மிகுந்த சுகவீனத்தினாலே சாகும் தருவாயில் இருக்கிறவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவளை அங்கேயே படுக்க வைத்து, வீட்டிலே படுக்க வைத்து விட்டு இயேசுவை தன் வீட்டிற்கு கொண்டு போக அழைத்து செல்ல அவர் அந்த கப்பர்நகூம் அந்த கடற்கரைக்கு, அந்த ஏரியின் கரைக்கு சேர்கின்றார். அப்பொழுது இயேசு வந்த உடனேயே அவரை பார்த்து, ஆண்டவரே, இயேசுவே, உடனடியாக என் வீட்டுக்கு வர வேண்டும், இப்பொழுதே வாங்க ஆண்டவரே, என் மகள் சாகும் தருவாயிருக்கிறார், அவளை தொட்டு நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை அங்கு அறிக்கையிடுகின்றார். அவருடைய விசுவாசம் இயேசுவை தன் வீட்டிற்கு கொண்டு போக வேண்டும், இயேசு தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறார். ஆனால் அது நடுவிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது, ஒரு சுகம் நடக்கின்றது. அந்த சுகத்துடைய காரியம் என்னவென்றால், 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பலவித இன்னல்களையும், தன் எல்லா பணத்தையும், எல்லா சொத்துக்களையும் மருத்துவர்களை கொடுத்து சுகம் பெற முடியாதவளாய் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்கு பிரச்சனை, நோய் இருக்கின்ற 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு அந்த மகள், அவளுடைய விசுவாசம் எப்படி என்றால், என் கடவுளுடைய ஆடையின் விளிம்பை நான் தொட்டால் போதும், கடவுளை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கடவுளுடைய என்னுடைய பிரச்சனை எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, காலில் விழணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவருடைய ஆடையின் ஓரத்தை நான் தொட்டால் போதும் என்கிற விசுவாசத்தை அந்த மகள் வைத்திருந்தார். பாருங்கள், இந்த 2 விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஒன்று, இந்த யாயீர் இந்த கடவுள் இயேசுவை தன் வீட்டிற்கு போய் தன் மகளை தொட வேண்டும், இயேசு தன் மகளை தொட வேண்டும், அப்பொழுது என் மகள் சுகமாவார் என்று நினைக்கின்றார், விசுவசிக்கின்றார். ஆனால் இந்த மகளோ, நான் இயேசுவை பார்த்தால் போதாது, அவரை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நான் தொட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் என்னை தொட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எனக்காக ஜெபிக்க வேண்டும், என் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் மாறாக அவருடைய ஆடையுடைய விளிம்பை நான் தொட்டால் போதும் என்று சொல்லி அந்த மகள் தொடர்ந்து போகின்றார். அப்பொழுது இயேசு பின்னால் அனைவரையும் சுற்றி பார்த்து, யார் என்னை தொட்டது என்று கேட்டார். இயேசு அந்த மகள் தொட்டதை உணர்ந்தார். தன்னிலிருந்து வல்லமை
பாய்வதை வல்லமை வெளியே சென்று ஒருவரை சுகமாக்கி இருக்கிறது என்று சொல்ற உணர்வு பெற்றவராய் இயேசு இருந்தார். இயேசு அந்த மகளை சுகமாக்கினார். எப்படி சுகமாக்கினார் என்றால், இயேசுக்கே தெரியாமல், இயேசுவே அறியாமல் இந்த மகள் அந்த ஆடையை தொடுகின்ற பொழுது அவருடைய உடம்பிலிருந்து ஒரு வல்லமை பாய்ந்து ஓடுகின்றது, அந்த மகளை சுகமாக்குகின்றது. இது விசுவாசத்தின் 2 அளவீடாக நான் பார்க்கின்றேன். நாம் இயேசுவை பல விதங்களிலே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசங்களிலே 2 வகையான விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, யாயிரு தன் மகளை சுகமாக்குவதற்கு இயேசு என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆனால் இந்த மகளோ, நான் ரோட்டுக்கு போவேன், வீதியிலே போய் அவருடைய ஆடையின் விளிம்பை நான் தொடுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் நம்முடைய விசுவாசத்தை, நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருந்தாலும், ஆனால் இதில் முக்கியமானது விசுவாசம். கடவுள் எனக்கு சுகம் தருவார். மத்தேயு 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது போல, மனிதனால் முடியாது, இந்த சுகங்களை மனிதனால் கொடுக்க முடியாது, எனக்கு சுகத்தை மனிதனால் கொடுக்க முடியாது, என் பிள்ளை சுகத்தை சுக கொடுக்க கடவுளால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், கடவுள் அந்த நிலைக்கே வந்து நம்மை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து படிக்கின்ற பொழுது, இந்த வசனங்களை படிக்கின்ற பொழுது, இயேசு அந்த மகளை சுகமாக்கின பிறகு 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட அந்த மகளை சுகமாக்கி முடித்த பிறகு ஒரு கெட்ட செய்தி வருகின்றது. அந்த யாயிருக்கு வருகின்ற வீட்டிலிருந்து வேலையாட்கள் வந்து, இனிமேல் போதகரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லி ஒரு கெட்ட நிகழ்ச்சி, ஒரு சுக செய்தி அவருக்கு வருகின்றது. அப்பொழுது இயேசு அதை கேட்டு, யாயிரே, உன் விசுவாசத்தை நீ இழந்து விடாதே, உன் நம்பிக்கையிலே நிலைத்திரு என்று சொல்லி அவனை உறுதிப்படுத்துகின்றார். நீ கேட்டது என்னவென்றால், நான் உன் வீட்டிற்கு வருவேன். ஒருவேளை நீ என் காலில் விழுந்து என் மகளை நீ சுகமாக்கும், இங்கிருந்து ஒரு வல்லமையை அனுப்பும், மகள் சுகமாவாள் என்று சொல்லியிருந்தால், நான் அந்த கரையிலிருந்தே இறங்கின உடனேயே அந்த வல்லமையை நான் அனுப்பியிருக்க முடியும். ஆனால் உன்னுடைய விசுவாசமோ அப்படி அல்ல. உன் வீட்டிற்கு வர வேண்டும் நீ என்று விரும்பினார், அதனால் நான் வரப்போகின்றேன். அதுக்கு தாமதமானாலும் சரி, அது என்ன நடந்தாலும் சரி, நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வேன், நான் சொல்வதை செய்வேன் என்று சொல்லி, நான் ஏற்றுக்கொண்டதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். அந்த மகனும் விசுவாசத்தோடு இயேசுவை தன் வீட்டிற்கு கொண்டு போகின்றார். அந்த வீட்டுக்கு கொண்டு போன பொழுது அந்த மகளை தொட்டு ஆண்டவர் உயிரோடு எழுப்புகின்றார். மரித்து போன அந்த மகளை உயிரோடு எழுப்புகின்றார். பாருங்கள், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மனிதனால் முடியாது, மனிதனால் மரித்தவர்களை எழுப்ப முடியாது. ஒருவேளை சுகவீனமாக இருக்கிறவர்களை கூட மருந்து கொடுத்து மருத்துவர்கள் உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் மரித்தவர்களை இது மாதிரி கொண்டு யாரும் உயிரோடு எழுப்பினதே இல்லை. ஆனால் இயேசு அவரை தொட்டு, அந்த மகளை தொட்டு உயிரோடு எழுப்பி அந்த தந்தையிடத்தில் யாயிரத்திலே கொடுக்கின்றார். இப்படி விசுவாசத்தின் அளவுகோல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மை நோக்கி வருகிறவராய் இருக்கின்றார். அதே லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படும் ஒரு நிகழ்ச்சி வருகின்றது. அது சக்கையினுடைய நிகழ்ச்சி. அவனுடைய விசுவாசம் பாருங்கள், என் இயேசுவை தொட வேண்டாம், என் இயேசு வீட்டுக்கு வர வேண்டாம், நான் அவரை பார்த்தாலே போதும். பாருங்கள், எப்படிப்பட்ட விசுவாசத்தை சக்கையை கொண்டிருக்கின்றார். சக்கையுடைய உள்ளத்திலே அவன் ஒரு தீர்மானிக்கின்றான், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் விடுதலை பெற வேண்டும், நான் மீட்பு பெற வேண்டும், நான் மெஸ்ஸியாவை காண வேண்டும் என்று சொன்ன விசுவாசத்திலே அந்த மகன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான், இந்த இயேசு என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன், நான் பாவி, பல விதத்திலே பலவிதமான பாவங்களை செய்திருக்கின்றேன். அவன் ஒரு ஆயக்காரன், அவன் வரி வசூலுடைய தலைவனாய் இருந்தான், மிகுந்த செல்வந்தன், வரி வசூலிப்பவர்களே செல்வந்தர்களாக இருப்பார் அந்த காலகட்டத்தில். ஆனால் அவளுக்கு எல்லாருக்கும் தலைவராய் இருக்கக்கூடிய சக்கியு தன் மனதிலே ஒரு முடிவெடுக்கின்றான். தான் குள்ளமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எதையாவது பயன்படுத்தி எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், நான் பார்த்தால் போதும் என்று சொல்லி அந்த சக்கையை முடிவெடுக்கின்றான். அந்த காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து இயேசு வருகின்ற வழியிலே காத்திருக்கின்றான். இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவர் சக்கையை நோக்கி, சக்கையை கீழே வா, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னான். பாருங்கள், சக்கையினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த யாயினுடைய விசுவாசம், அவனை ஆண்டவர் இயேசுவை வீட்டுக்கு கொண்டு போய் என் மகளை தொட வேண்டும், அப்பொழுது என் மகள் சுகமாவாள் என்று சொன்னார் என்று விசுவாசித்தான். அப்படியே ஆண்டவர் செய்தார்.
பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்டு தன் சொல்வத்தை எல்லாம் இழந்து மருத்துவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து முடித்தும் அவளால் சுகம் பெற முடியவில்லை. அப்பொழுது இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் என்று சொல்லி அந்த மகள் விசுவாசித்தால், அப்படியே தொட்டால் அப்படியே அவள் சுகம் பெற்றுக் கொண்டார். பாருங்கள், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார், சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு கருத்தாக, முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆண்டவருமே நாம் விசுவாசம் வைப்போமே ஆனால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மனிதனால் முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும். அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி. தேங்க்யூ.